திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையமர்ந்த அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே எம்பெருமானுடைய திருவருள் கருணையினாலே திருஞான சம்பந்தர் இயற்றிய முதல் திருமுறையை தற்போது நாம் பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று நம்ம நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக சென்னை தாம்பரம் சிவனகம் அருளர் செய்ய அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இந்த நிகழ்ச்சியை பொழிப்புரை ஐயா வழிநடத்து ஐயா சாம்பசிவம் ஐயா. ஐயா சொல்லுங்க. காலையில பொழிப்புரையே இல்லைங்களையா? பொழிப்புரை இல்லை சாமி. நீங்க அந்த முதல் இந்த பெரிய புராண பாடல சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே எண்கள் எல்லாம் சொல்லி திருப்பள்ளி எழுச்சி பாடுறதுக்கான ஆயத்திற்காக பாருங்க ஐயா. அடியே பாடியாருங்க. திருச்சிற்றம்பலம். கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகளியம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒலி ஒலி உதயத்து ஒருபடுகின்றது விருப்பொடு நமக்கு தேவன தெரிகழல் தாளினை காட்டாய் திருப்பெரும் தூரை ஊரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். திருமுறையாசிரியர்கள் 27 திருவடிகள் போற்றி போற்றி. திருஞான சம்பந்தர் நாபரகர் சுந்தர திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூர செல்ல போந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாளி அமுதர் மறுவு பொருளோ தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் ஒன்கபீலர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடு பொங்குமதிரா அடிகளார் திருமேவு வட்டினத்தடிகளோடு நம்பிய ஆண்டார் நம்பி சேக்கிலாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நேற்று வரைக்கும் 132 பதிகம் படிச்சோமையா? ஆமாங்கய்யா. சாமசிவய்யா. ஆமாய்யா ஆமாய்யா 133 இன்னைக்கு. 133 திரு கச்சி ஏகம்பம் மேகராக குறிஞ்சிலே அமைந்த அந்த இராப்பண் 6 என்று சொல்லி 48 நாழிகை 52 நாழிகையில விடியற்காலை 1:30 மணிலிருந்து 3 மணிக்குள்ள
நீலாம்பரி என்ற ராகத்திலே பாடக்கூடிய அந்த இது நம்ம ஐயா சாம்பசிவம் அதை பொன்னூசல்ல பாடுவாங்க. அது மாதிரி அது காஞ்சிபுரம் கச்சி ஏகம்பத்திலே அமைந்த தொண்டை நாட்டு முதல் பதிகம். கச்சி ஏகம்பம் செங்கல்பட்டு அரக்கோணம் பாதையில் இருக்கிறது. அது பெருமான் ஏகாம்பரநாதர் என்றும் அம்பாள் ஏலவார்குடல் என்றும் அழைக்கப்படுவார்கள். இதற்கான பெரிய புராண பாடல் 999. நன்றிங்க. திரு கச்சி ஏகம்பம் இடம் சுட்டி காட்டும் பெரிய புராண பாடல் வரிசை எண் 999. கம்பளம் திரு ஏகம்பத்தமர்ந்த தெளிஞ்சுடரை தேவடியில் ஒருபோதும் தப்பாதே உருகி பணிகின்றார். மருவு திரு யமகமும் வளர் இருக்கு குரல் மற்றும் பெருகும் இசை திருப்பதிக தொடை புனைந்தார் பிள்ளையார். திருச்சிற்றம்பலம். கச்சி ஏகம்பத்திலே இருந்து பல நாள் அவர் அந்த வழிபாடு செய்து அதன் வழியாக அங்கே அவர் என்னென்ன பெருமானை ஒரு பொழுதும் தப்பாமே உள்ளுருகி பாடினார். வேலைதோறும் சென்று காலங்கள் தோறும் சென்று பெருமானை வழிபட்டு உள்வுருகி பாடிய அதிலே திரு இயகமகம், திரு இருக்கு குரல் மற்றும் பெருகும் இசை திருப்பதிகம். இப்ப இந்த விடியற் காலையில இந்த 1:30 மணிக்கு அவர் மேகராக குறிஞ்சி என்ற அந்த பண்ணில பெருகும் இசை திருப்பமாக இதை பாடினார் என்று சொல்லுவார்கள். பொதுவாக இதை மழைப்பதிகம்னு சொல்லுவாங்க. ஆனால் அது இடர்கெடும் பதிகமாக, நெடுங்களத்திலே இடர் களையும் பதிகமாக, இங்கே இடர் கெடும் பதிகமாக, ஒரு பாட்டையும் இடர்கெடுமே இடர்கெடும். அதனால இடர் கெடும் பதிகம் என்றது நம்முடைய இடர்களை எல்லாம் கெட்டு ஒழிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு முதல் பாடல் வெந்தவெண் பொடி பூசும் மார்பினர். திருச்சிற்றம்பலம். முதலாம் திருமுறை பதிக எண் 133. பதியின் திரு வேகம்பம், பண்ணின் பெயர் மேகராக குறிஞ்சி. முதலாம் திருமுறையிலே 133வது பதிகமாக மேகராக குறிஞ்சி பண்ணிலே பாடப்பட்ட திரு வேகம்பம் என்ற பதியின் மீது பாடப்பட்ட பதிகம் வெந்த வெண் பொடி பூசு மார்பின் விரி நூலொரு பால் பொருந்த என்ற பதிகம். திருச்சிற்றம்பலம். வெந்த வெண் பொடி பூசு மார்பின் விரி நூலொரு பால் பொருந்த கந்த மல்கு குழலியோடும் கடிபோலில் அச்சி தன்னுள் அந்தமிழ் குணத்தாரவர் போற்ற அணங்கினோடாடல் பூரி எந்தை மேவிய ஏகம்பத்தோலுதேத்த இடர்கேடுமே. எந்தை மேவிய ஏகம்பந்தோலுதேத்த இடர்கேடுமே, தொழுதேத்த இடர்கேடுமே. திருச்சிற்றம்பலம். அந்தமில் குணத்தாராகிய அடியார்கள் போற்ற அணங்கினோடு ஆடல் புரி கச்சி ஏகம்பம் என்று இதை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். வாரந்தைகளும் அவுணர்மா நகர் மூன்றுடன் மாய்ந்தவிய சரந்துறந்து எரி செய்த தாழ்சடை சங்கரன் மேயிடம் குருந்த மல்லிகை கோங்கு மாதவினல் குராமரவம் திருந்து பைம்பொழில் கச்சி ஏகம்பம் சேர இடர் கெடுமே. குருந்து, மல்லிகை, கோங்கம், மாதவி என்ற இயற்கையிலே பூக்கிற பூக்களை எல்லாம் இயற்கை அழகை ரசித்து பாடிய பாடல். வாழ்க. மூன்றாவது பரிமளம் இருக்கீங்களா? வாங்க சித்திரமா வாங்க. சிற்றம்பலம். வண்ணவெண் பொடி பூசும் மார்பின் வரி அரவம் புனைந்து பெண்ணமர்ந்து எரியாடல் பேணிய பிஞகன் மேய இடம்
விண்ணமர் நெடுமாடம் ஓங்கி விளங்கிய கச்சி தன்னுள் திண்ணமா பொழில் சூழ்ந்த ஏகம்பம் சேர இடர் கெடுமே. திண்ணமா பொழில் சூழ்ந்த ஏகம்பம் சேர இடர் கெடுமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நகரேஷு காஞ்சி என்று சொல்லி காஞ்சி மாநகரம் மிக பழைய நகரமாக தெரியுது. அங்கே விண்ணமரு நெடுமாடம் என்று விண்ணள உயர்ந்த மாளிகைகளாம் இருந்திருக்கின்றன. அதோடு திண்ணமாம் பொழில் சூழ்ந்த நல்ல இயற்கை வளம் பொழிந்த சோலைகள் நிறைந்த இடமாக இருக்கிறது என்கிறார். வாழ்க. தோலும் நூலும் துளைந்த 4வது பாடல். வாங்க பரிமளம்மா வாங்க 4வது பாடல். தோலும் நூலும் துதைந்தவரை மார்பில் சுடலை வெந்நீரணிந்து காலன் மால்உற காலார் காய்ந்த கடவுள் கருதுமிடம் மாலை வெண்மதி ஓயுமாமதி கச்சி மாநகருள் ஏலனாரிய சோலை சூழ் ஏகம்பம் ஏத்த இடர்கெடுமே. ஏலனாரிய சோலை சூழ் ஏகம்பம் ஏத்த இடர்கெடுமே. காஞ்சி மாநகரம் என்றாலே அந்த ஊரை சுற்றி மதில் இருக்க வேண்டும். அந்த மதில் அவ்வளவு அங்க இருக்கிற நெடுமாளிகையை போல அந்த மதிலும் உயர்ந்திருக்கிறது. அதுல மாலையிலே வெண்மதியாகிய சந்திரன் வந்து நிற்கிற அளவு உயரத்துக்கான மதில் என்று சொல்கிறார். வாழ்க. தோடடி மலர் கொன்றை. வாங்க ராணியம்மா ராஜா வாங்க. கேக்குதுமா? ரெண்டு பேர் வச்சிருக்கீங்க, ஏதாவது ஒரு செல் ஆஃப் பண்ணிடுங்க, எக்கோ அடிக்குது. பாடுங்க. இப்ப சரியா இருக்கு, பாடுங்க. தோடடி மலர் கொண்டு சேரடை தடை தூமதியம் புனைந்து பாடலால் மறையாக பல்கண பேய்கள் அவை சூழ வாடல்கள் தலையொரு அனல் ஏந்தி மகிழ்ந்து உடன் ஆடல் புரி சேட சேர்கலி கச்சி ஏகம்பம் சேர இடர்கெடுமே. சேட சேர்கலி கச்சி ஏகம்பம் சேர இடர்கெடுமே. வாடல் தலை என்று பிரம்ம கபாலத்தை கையிலே ஏந்தி நம்முடைய ஆணவத்தை பிச்சையாக கேட்கிறான். அதன் மூலமாக அருள் செய்கிறான் என்ற பாடல். வாழ்க. சாகம் பொன்வரையாக. 7வது பாட்டு. 6வது பாட்டு. ராணியம்மா வாங்க. சரியா கேட்கல. நல்ல காதுல பக்கத்துல வச்சு பாருங்க. கிட்ட பாரு. பாடிய வரல, கிட்ட போய் பாடு. சரியா கேட்கல. மாதிரி சரியா பாடு. கிட்ட வச்சு பாருங்க. 6வது பாட்டு. கிட்ட வச்சு பாட சொல்றாங்க. தெரியாது. மறுபடியும் முதல்ல பாடு. இருங்க அவங்க ராணியம்மா அந்த இருங்க வரேன் கொஞ்சம் இருங்க. ஐயா இருங்க. மீட் எடுக்க சொல்லுங்க. இப்ப எடுத்து பாட சொல்லுங்க. அவங்க ராணியம்மா வச்சுக்கிற போன்ல. பாட சொல்லுங்க. அவங்க தனியா போன் வச்சிருக்காங்க, அதனாலதான் அந்த விளைவு, வேற ஒண்ணும் இல்லை.
ராணிம்மா பாடுங்கம்மா. unmute பண்ணிட்டு பாடுங்கம்மா அதே பாட்டை. அதே பாட்டு படிங்கம்மா. நீங்க எங்களுக்கு கேட்கல சரியா ராணியம்மா. படிங்க. சரி. மிக்க மகிழ்ச்சி. திருச்சிற்றம்பலம். சரி, அந்த 6வது பாட்டு படிங்கம்மா செல்வம்மா. சாகம் பொன்வளையாக. சாகம் பொன்வரையாக தானவர் மும்மதில் சாய எய்து ஆகம் பெண் ஒரு பாகம் ஆக அறவொடு நூல் அணிந்து மாகம் தோய்மணி மாட மாமதில் கட்சி மாநகருள் ஏகம்பத்துறையீசன் சேவடி ஏத்த இடர்கெடுமே மாகம் தோய்மணி மாட மாமதில் கட்சி மாநகருள் ஏகம்பத்துறை ஈசன் சேவடி ஏத்த இடர்கெடுமே. திருச்சிற்றம்பலம். ஆகம் பெண்ணொரு பாகமாக என்று பெருமான் ஏகம்பனாகவும் ஏலவார் கொள்ளியாகவும் சிவசக்தியா இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. காணில மதிப்பு காணிலா மதிப்பு பட்டமலம்பா. 7வது பாட்டு. பட்டமல்லமா வாங்க. ஐயா நான் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு வேலையா இருக்கேன் ஐயா. சரி சரி, நல்லது நல்லது நல்லது. வாங்க தாமோதரன் ஐயா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வானிலா மதி புல்கு செஞ்சடை வாழரவம் அணிந்து நானிடத்தினில் வாழ்க்கை பேணி நகுதலையில் பலி தேர்ந்து ஏனிலா அரக்கன் தண்ணீள் முடி 10 இருத்தவனூர் சேனுலாம் பொழிற் கச்சி ஏகம்பம் சேர இடர் கெடுமே சேனுலாம் பொழில் கச்சி ஏகம்பம் சேர இடர் கெடுமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. தேனிலா அரக்கன் நீட்முடி என்று சொல்லி அவருடைய 10 தலையை தன்னுடைய விரலாலே ஊன்றிய செய்தியை சொல்கிறார். அடுத்து பிரமனும் திருமாலும் வாங்க. சொக்கம்மாள் வாங்க. திருச்சிற்றம்பலம். பிரம்மனும் திருமாலும் கை தொழ பேரழலாய பெம்மான் அறவம் சேர்த்தடை அந்தனன் அணங்கினோடு அமருமிடம் கரவியல்வன் கையினார்கள் வாழ்களி கச்சி மாநகருள் மரவம் சூழ் பொழில் ஏகம்பம் தொழவல்வினை மாய்ந்து அருமே மரவம் சூழ் பொழில் ஏகம்பம் யான் என்ற செருக்கு நடாத்த பிரமனும் எனது என்ற செருக்கு நடாத்த திருமாலும் கைதொழ அவன் பேரழலாக நின்ற பெருமான் கமலனான் முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நண்ணுதற்கரிய விமலனே எமக்கு வெளிப்படா என்ன வியந்தழல் வெளிப்பட்ட எந்தா என்று மணிவாசகருடைய பாடலை நினைவுபடுத்துகிற பாடலாக இது அமைந்திருக்கிறது. வாழ்க. குண்டுபட்டு அவனம் 9வது பாடல். வாங்க. போரூர் செண்பவல்லிமா வாங்க. குண்டு பட்டமன ஆயவரோடும் கூரை தம்மி போர்க்கும் மிண்டர் கட்டிய கட்டுரை அவை கொண்டு விரும்பேன் மின் விண்டவர் புறமூன்றும் வெங்கனை ஒன்றினால் அவிய கண்டவன் களி கச்சி ஏகம்பம் காண இடர் கெடுமே கண்டவர் களி கச்சி ஏகம்பம் காண இடர் கெடுமே. நன்றி ஐயா. வெண்டவர புறமூன்றும் வெங்கடை ஒன்றினார் என்று முப்புறம் பிரித்த காரியத்தை முப்புறமாவது மும்மன காரியம் என்று சொல்கிற பாடல். இப்படியெல்லாம் சொல்லி அந்த பெருமானை அழைத்து என்னுடைய இடர் கெட வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கிற பதிகமாக இது அமைந்திருக்கிறது. கடைக்காப்பு ஏறினார் பொழில் சூழ். வாங்க ராணியம்மா வாங்க படிங்க. ஏறி வருதுங்களா? ஏறியர் மொழி சூழ் கச்சி ஏகம் மேயவனை காரின் 6 மணி மாடம் ஓங்கி கழுமலன் நன்னகருள் பாரின் ஆர்த்தமிழ் ஞான சம்பந்தன் பரவிய 10 வல்லார்
சீரினார் புகழ் ஓங்கி விண்ணவரோடு சேர்வாரே. சீரினார் புகழ் ஓங்கி விண்ணவரோடு சேர்பவரே. சிவாய நம. நன்றி. அந்த தமிழ்ஞான சம்பந்தருடைய அந்த பதிகத்தை படித்தால் நமக்கு என்ன வரும்? சீரினார் புகழ் ஓங்கி விண்ணவரோடு பொலிவார்கள் என்று, புகழோடு விண்ணுலகத்திலே இருக்கலாம் என்று பதிகப்பலன். அடுத்து திரு பரியலூர் வீரட்டம். இதுவும் மேகராக குறிஞ்சி பண்ணிலே இராப்பண் 6 என்ற வகையிலே 48 முழுக்க 52 நாடிகை. விடியற் காலை 1 to 3 மணிக்குள்ள அந்த நீலாம்பரி ராகத்திலே பாடக்கூடியது. காவிரியினுடைய தென்கரையிலே 41வது தலமாக மயிலாடுதுறை தரங்கம்பாடி சாலையிலே உள்ளது. பெருமான் வீரட்டேஸ்வரர், அம்பாள் இளம் கொம்பனையாள்னு பேரு. இதற்கான பெரிய புராண பாடல் 442. நன்றிங்கய்யா. திருப்பரியலூர் வேரட்ட தலங்களில் ஒன்றான திருப்பரியலூர் பதியை இடம் சுட்டி காட்டப்படும் பெரிய புராண பாடல் வரிசை எண் 442. அந்த பாடல் திருச்சிற்றம்பலம். பரமர்தம் திருப்பரியலூர் வீரட்டம் பரவி விரவு காதலின் வேலையின் கரையினை மேவியே அரவு அணிந்தவர் பதிபல அணிந்து முன் வணங்கி சிறபுறத்தவர் திரு தொண்டர் எதிர்கொள செல்வார். திருச்சிற்றம்பலம். கருத்தன் கடவுள் கனலேந்தியாடும் நிறுத்தன் சடை மேல் நிரம்பாமதியன் திருத்தம் உடையார் திருப்பரியலூரில் விருத்தன் என தகும் வீரட்டத்தானே. அவன் நமக்கு கருத்தனாய், நம்முடைய உள்ளத்திலே உள்ளவனாய், விருத்தம் என்று சொல்கிற எல்லாருக்கும் பெரியவனாய் இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க மருந்தவன் அமுதன். 2வது பாடல். நன்றிங்கய்யா. சிவாயனம். திருச்சிற்றம். மருந்தன் அமுதன் மயானத்துள் மைந்தன் பெருந்தன் புனர் சென்னி வைத்த பெருமான். மருந்தன் அமுதன் மயானத்துள் மைந்தன் பெருந்தன் புனர் சென்னி வைத்த பெருமான். திருந்து மறையோர் திருப்பரியலூரில் விரிந்த மலர் சோலை வீரட்டத்தானே. திருந்து மறையோர் திருப்பரியலூரில் விரிந்த மலர் சோலை வீரட்டத்தானே. பொதுவா அமுதுன்னா பார்க்கடல் கடந்த சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பெருமான் நம்முடைய நோய்க்கு மருந்தாக, நாம் உண்ணும் உணவாகிய அமுதாக, அவன் நாம் மயானத்துள் மைந்தனாக நாம் இறக்கிற போது அவன் நமக்கு பிள்ளையாக இருந்து அருள் செய்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க குளிர்ந்தார் சடையன். உமாமாவா? குன்றத்தூர் உமாமா. குளிர்ந்தார் சடையன் கொடு சிலைவில் காமன் விழித்தான் அடங்க வீந்தெய்த சென்றான். தெளிந்தார் மறையோ திருப்பரியல் ஊரில் மிளிர்ந்தார் மலர் சோலை வீரட்டாந்தானே. தெளிந்தார் மறையோ திருப்பரியல் ஊரில் மிளிர்ந்தார் மலர் சோலை வீரட்டாந்தானே. தெளிந்தார் மறையோர் என்று 5 எழுத்து ஓதி மனத்தை தெளிவடையக்கூடிய பெருமானாக அவன் இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். பிறப்பாது இல்லான். 4வது பாடல். வாங்க பாலசுந்தரையா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பிறப்பாதியில்லா பிறப்பார் பிறப்பு
சிறப்பாதி அந்தம் செல செய்யும் தேசன் சிறப்பாடு உடையா திருப்பலியூரில் விரப்பாரில் சூழ வீரட்டம் தானே சிறப்பாடு உடையா திருப்பரியலூரில் விரல் பாரிடம் வீசூழ வீரட்டம் தானே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. விரற்பாரிடம் சூழ வீரட்டத்தானே என்று வீரத்தின் அடையாளமாக ஆணை உரித்த பிரானாக அங்கே திருப்பர்கள் வீரட்டாத்திருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. கரிந்தார் இடுகாட்டு. லலிதாமா. நமச்சிவாய ஐயா, நன்றி. கரிந்தாரிடு காட்டில் ஆடும் கபாலே புரிந்தார் படுதம் புறங்காட்டிடலாடும் புரிந்தார் படுதம் புறங்காட்டிடலாடும் தெரிந்தார் மறையோ திருப்பரியலூரில் தெரிந்தார் மறையோ திருப்பரியலூரில் விரிந்தார் மலர் சோலை வீரட்டத்தானே விரிந்தார் மலர் சோலை வீரட்டத்தானே. நள்ளிருளில் நட்டமாடும் கபாலியாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. அறவுற்ற நான். ஆறாவது பாட்டு. அங்க வந்தவாசி செண்பகவல்லியம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அறவுற்ற நானா அனலம்பதாக சேருவுற்று அவர் புறம் தீயழச் செற்றான் தெருவில் கொடிசூழ் திருப்பரியலூரில் வேறுவுற்று அவர் தொழும் வீரட்டத்தானே தெருவில் கொடிசூழ் திருப்பரியலூரில் வேறு உற்று அவர் தொழும் வீரட்டத்தானே. திருச்சிற்றம்பலம். அறவுற்ற நாண அனலம்பதாக என்று சொல்லி பாம்பையே நாணாக வைத்து அனலை அம்பாக வைத்து முப்புறங்களை எடுத்தவன் நம்முடைய மும்முலங்களை சுட்டெரிப்பவன் என்று சொல்கிற பாடல். வாழ்க. அப்புறம் ஏழாவது பாட்டு. நரையார் விடையார். வாங்க பரமேஸ்வரி அம்மா வாங்க. அம்மா வரீங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. எங்க ஐயா இருக்காருங்க ஐயா. சரி படி சொல்லுங்க. அப்புறம் தான் படிக்கலாம். ஆமா பரமேஸ்வரி அம்மா கொஞ்சம் இருங்க, ஐயா படிக்கிட்டோம். சரிங்க. நரையார் விடையான் நலம் கொள் பெருமான் அறையார் அறவம் அழகாசைத்தான் திரையார் புனல் சூழ் திருப்பரியில் ஊரில் விரையார் மலச்சோலை வீரட்டத்தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா பேர் சொல்லுங்க. ஞானப்பிரகாசம் ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. ஞானப்பிரகாசம் வாழ்க. அடுத்த பாட்டுமா பரமேஸ்வரி அம்மா. சிவாயனமை. வளைக்கும் ஏயிற்றின் அரக்கன் வரைக்கு இழைக்கும் படிதான் இருந்து ஏழை அன்னம் திளைக்கும் படுகர் திருப்பரியல் ஊரில் விளைக்கும் வயல் சூழ்ந்த வீரட்டம் தானே விளைக்கும் வயல் சூழ்ந்த வீரட்டத்தானே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வரைக்கும் வளைக்கீழ் இழைக்கும் என்று ராவணனை அந்த மலையின் கீழ் திருவருளால் ஒன்றிய பாடல். வாழ்க. விளங்கொள் மலர் மேல். 9வது பாட்டு. ஆமா பிரேம் அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். விளங்கும் கொன்மலர் மேல் அயன் ஓத வண்ணன் துளங்கும் மனத்தார் தொழு தழலாய் நின்றான் இளங்கொம்பனானோடு இணைந்தும் பிணைந்தும் விளங்கும் திருப்பரியல்
வீரட்டத்தானே இளங்கொம்பானோடு இணைந்தும் பிணைந்தும் விளங்கும் திருப்பரியல் வீரட்டத்தானே. திருச்சிற்றம்பலம். திருமாலும் பிரமனும் தொழ பேரழலாய் நின்றான் என்று சொல்கிற 9வது பாடு. நாமும் அவனை அந்த யான் என்ற செருக்கற்று தொழுதால் நமக்கும் அவன் அழலாய் தோன்றுவான் என்று சொல்கிற பாடு. வாழ்க. 10வது சடையன் பிறையன். ஐயா கணபதி ஐயா. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா 134 10. சிவா 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 சிவா. சிவா திருச்சிற்றம்பலம். 7வது பாட்டு தான்பா. 10வது பாட்டுமா? 10வது பாட்டுங்கய்யா. சடையன் சிவா பிறையன். சிவா சிவா. 10வது பாட்டுங்கய்யா. சிவா திருச்சிற்றம்பலம். தடையும் பிறையும் தவன் தாகியரோ தாகியரோடையும் பிளாத நடிய பெருமான் உடையும் புலியும் உரிதோளரவேல் விடைய திருப்பரியல் விரட்டே உடையுள் புவியுள் உரிதோள் அறவேல் விடையுள் திருப்பரியல் விரட்டே விரட்டே. நன்றி ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம். சடையன் பிறையன் என்று சொல்லி அவன் சடையனாகிய கங்காதர அவன் அந்த சடையிலே கங்கையை தாங்கி கங்காதனாகவும் பிறையை தாங்கி சந்திரன் இருக்கிறான் என்று சொல்கிற பாடு. வாழ்க. கடைசி பாட்டு நறுநீருகும் காழி. திருச்சிற்றம்பலம். நறுநீருகும் காழி ஞான சம்பந்தம் வெறிநீ திருப்பரியல் வீரட்டத்தானை பொறி நீடரவல் புனை பாடல் வல்லாக்கு பொறி நீடரவல் புனை பாடல் வல்லாக்கு அருணீடவல அரும்பிறப்பு ஆத்தானே அருணீடவல அரும் பிறப்புத்தானே. திருச்சிற்றம்பலம். இந்த ஞான சம்பந்தருடைய பாடலாலே நம்முடைய அவலம் அரும் பிறப்பும் அரும் என்று சொல்கிற கடைக்காப்பு பாடல். அடுத்து 135வது பதிகமாக திருப்பராய்த்துறை. இதுவும் மேகராக குறிஞ்சி பண்ணிலே இராப்பண் 6 என்று சொல்லி 48 முக்கால் நாழிகை 52 நாழிகையில நள்ளிரவிலே 1:30 மணிலேருந்து 3 மணிக்குள்ள நீலாம்பரி ராகத்திலே பாடக்கூடிய பாடல். காவிரி தென்கரையின் 3வது தலமாக திருச்சி ஈரோடு பாதையிலே அமைந்திருக்கிறது. இதற்கான பெரிய புராண பாடல் 141. ஐயா 341 தான் ஐயா. 341 ஆமையா. நன்றி. 341. நன்றிங்கய்யா நன்றிங்க. திருஞான சம்பந்தர் அந்தணர் குலத்தில் உதித்த கவுண்டின்ய கோத்திரம் என்ற பிரிவினை சார்ந்தவர். அதனால் கவுனியர் என்று சேக்கிழார் பல இடங்களில் ஞான சம்பந்தரை குறிப்பிடுகின்றார். திருஞான சம்பந்தரே சில பாடல்களில் கவுனியன் சம்பந்தன் என்று தன்னை பல தேவார பாடல்களில் குறிப்பிடுகின்றார். இறைவனின் சந்நிதி முன்னர் பதிகம் பாடிய போதும், இறைவனை வணங்கி தொழுத போதும் கண்களில் இருந்து கண்ணீர் மலையாக பொழிய தனது கைகள் இரண்டையும் தலைமேல் கூப்பியவராக
உள்ளம் உருகி ஞானசம்பந்தர் நின்றார் என்று பெரிய புராணத்திலே இந்த பதியின் மீது இடம் சுட்டி காட்டப்படுகின்ற 341வது பாடலில் சேக்கலாவர்மன் அருளுகிறார். திருச்சிற்றம்பலம். நீடும் பராய் தூரை நெற்றி தனி கண்ணர் நன்னி கூடும் கருத்தோடு கும்பிட்டு கோதில் தமிழ் சொல் மாலை பாடும் கவுனியர் கண்பணி மாறி பரந்திலிய சூடும் கரதல தஞ்சலி கோழி தொழுது நின்றார். சூடும் கரதல தஞ்சலி கோழி தொழுது நின்றார். திருச்சிற்றம்பலம். பாடும் கவுனியர் கண்மணி மாறி பறந்து இழிய என்று பெருமானை நோக்கி மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன்விரையார் கிடக்கு கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி நின்று பாடிய பாடல் என்று செக்கிழார் பெருமான் அந்த திருவாசக திருச்சதகத்தை பாடல நினைவுபடுத்துகிற வரை அமைந்த இந்த இடம் சுட்டிக் கொள்கிற வாழ்க வாழ்க வாழ்க. திருப்பராய்த்துறை. நேரே சேர்வதோர் மேனியர் நேரிடை கூறு சேர்வதோர் கோலமாய் பாரு சேர்தலை கையர் பராய்த்துறை ஆறு சேர் சடை அண்ணலே. நீரு சேர்வதோர் அவன் வெந்நீர் அணிந்திருக்கிறான். கூறு சேர்வதோர் பெண்மையை பாகமாக கொண்டிருக்கிறான். அப்புறம் பாரு சேர் தலை என்று சொல்லி அந்த கையிலே ஆற்றை கங்கையை தாங்கியிருக்கிறான். ஆறு சேர் சடை அண்ணலே என்று சொல்கிறான். பாரு சேர் சடை நல்ல கூந்தலை அணிந்த பாரு சேர் தலை கையர் என்று அவன் சடையை தாங்கியிருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த சடையிலே ஆற்றை கங்கை ஆற்றை தாங்கியிருக்கிறான் என்று சொல்கிற அருமையான செந்தமிழ் பாடல். அத பெருமான் கண்ணீர் மல்க பாடினார் என்று சொல்கிறார் சேக்கிழார். நமக்கெல்லாம் கண்ணீரை வரமாட்டேங்குது, அதனால அவ்வளவு இறுக்கமா இருக்கும், அதனால கண்ணீர் வர வேண்டும். 2வது பாட்டு அந்த மாமலர். பாண்டிச்சேரியிலிருந்து முனுசாமி ஐயா. அந்த மாமலர் கொன்றை கமல் சடை பந்த பூம்புணல் வைத்தவர் கந்த மாமலர் கொன்றை கமல் சடை வந்த பூம்புணல் வைத்தவர் பைந்தன் மாதவி சூழ்ந்த பராய்த்துறை அந்த மில்ல அடிகளே. பைந்தன் மாதவி சூழ்ந்த பராய்த்துறை அந்த மில்ல அடிகளே. நன்றி. கந்த மாமலர் கொன்றை என்று கொன்றை மலரையும் அதோடு நான் அந்த வந்த பூம்புரர் என்ற கங்கையும் வைத்திருக்கிறான் என்று சொல்கிற பாடல். 3வது வேதரு வேதமெல்லாம். ஆண்டல்லம்மா ஆண்டல்லம்மா இருக்கீங்களா? இருக்கையா அந்த பாட்டு என்கிட்ட முதலாம் திருமுறையில இல்லைங்கய்யா. அந்த ஒரு எத்தனாவது பாட்டுங்க இது? முதலாம் திருமுறையில 1வது திருமுறையில 135வது பதிகத்தில் 135வது பதிகம் 3வது பாடல். முதல் பாடல் நீரு செல்வன் ஆரம்பிக்கும். இப்ப நீங்க பாடுறது வேத வேத. 3வது பாடல் வேத வேத 135வது. படிக்கிறேன். நன்றிங்க. சிவாய நம்ம நானும் பார்க்கலாம். தோலும் அதுக்கு முன்பாடுமா? அதுக்கு முன்பாட்டு 3வது பாட்டு. நீங்க 4 படிக்கிறீங்க, 3வது பாட்டு. சரிங்க. வேதர் வேதமெல்லாம். வேதர் வேதமெல்லாம் முறையால் விரித்த தோத நின்ற ஒருவனார் பாதி பெண்ணொருவார் பரமாத்துரை ஆதியாய் வடிகளே. பாதி பெண்ணொருவார் பராய்த்துறை ஆதியாய் வடிகளே. சிவாய நமையா. திருச்சிற்றம்பலம். வேதர் என்பது 5 எழுத்தை தன்னுடைய நாமமாக கொண்ட நாதன் நாமம் நம சிவாயம் என்று அந்த
அஞ்செழுத்தை தன்னுடைய நாமமாக கொண்ட வேதர். அவர் அந்த வேதமாகி அஞ்செழுத்தை நமக்கு விரித்துரைக்கிற மாதிரி அவர் ஆடுகிற ஆட்டம். அதுதான் ஆடும் பரிகள் நல்ல அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளர்த்தோள் சிகரம் பகரு முகம் வா முடியப்பார் என்று அந்த வேதத்தை தன்னுடைய ஆட்டத்தாலே விரித்து காட்டுகிறார் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. தோலும் தம் அறையாடு. வாங்க தாமஸ் ஐயா. தோளும் தம்மரை அடை சுடர் வீடு நூலும் தாமணி மார்பினர் பாலும் நீ பயின்றாடு பறை துறை அல நீலடி கேள்வி. அப்ப பெருமானுக்குடைய அபிடேக பொருளாக இங்கே பாலையும் நெய்யும் கடை. நம்ம பால் எடுப்பதான் நெய் அபிஷேகம் பல இடத்துல பண்றது இல்லை. ஆனா எங்க சாம்பசிவா பண்றான்னு சொல்றாரு. அதனால அந்த பாட்டு அவருக்கு கிடைச்ச பதில். பாலும் நெய்யுமாக அவர் பால் அபிஷேகம் பண்ணாரு பெருமானுக்கு. வாழ்க வாழ்க. அடுத்து விரவி நெய்யை பூத்து. வாங்க காவித்தண்டலம் பட்டமல்லம்மா. சிவாய நமங்கய்யா. விரவி நீருமை பூசுவர் மேனி மேல் இரவி நின்றெறியாடுவர் பரவினாரவர் வேதம் பராய்த்துறை அரவமார்த்த அடிகளே. பரவினார் அவர் வேதம் என்பது அஞ்செழுத்து ஓதி பரவினார். அஞ்செழுத்தால் உள்ளம் அரணுடைமை கண்டு அரணை அஞ்செழுத்தால் அச்சித்து இதயத்தில் அஞ்செழுத்தால் கொண்டலையில் செய்தோமம் கோதண்டம் சாணிக்கில் அண்டனாம் சேடனாம் என்று மெய்கண்டாருடைய பாடலை நினைவுபடுத்துவாரே. பரவினார் வேதம் பராய்த்துறை என்று சொல்ல பாடல். வாழ்க வாழ்க. மறையும் ஓதுவர் மாண்மை. 6வது பாட்டு. அம்மா வாங்க சித்திரம்மா வாங்க. மறையும் ஓதுவர் மான்மரி கையினர் கரைக்குள் கண்டம் உடையவர் பறையும் சங்கும் ஒலிசை பராய்த்துறை அறைய நின்ற அடிகளே. பறையும் சங்கும் ஒலிசை பராய்த்துறை அறைய நின்ற அடிகளே. சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. மறையாகி அஞ்செழுத்தை ஓதுகிற பெருமான் கரையுடைய கண்டனா இருக்கிறார். அந்த கரை எதுக்கு? நாமெல்லாம் கரை இல்லாமல் இருப்பதற்கு. நம்முடைய கரையை அவன் ஏற்றுக்கொண்டு அந்த நஞ்சை உண்டு நமக்கு அமுதத்தை தந்தான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. விடையும் ஏறுவர். 46 41 09 எண்களோட வந்திருக்கீங்க. யாங்க பாட முடியுமா உங்களால? பேர் தெரியுமா? பேர் வந்து அவங்க சிவபெருமானு. சரிங்க ஐயா. அவங்கள சொல்ல 46 41 09 என்ற எண்கள் வந்திருக்கீங்களே. சரி, அவங்களால முடியாதுங்க ஐயா. ஐயா நீங்க பரிமளாமா வாங்க. பரிமளாமா வாங்க. சரி, செல்வம் அம்மா பாடுறீங்களா? வாங்க வாங்க. எத்தனாவது பாட்டு? 1:135 7. எத்தனாவது பாட்டு? 7வது பாட்டு விடையும் ஏறுவர். சரி 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 ஐயா பாரு. விடையும் ஏறுவன் பொடி பூசுவர் சடையில் கங்கை தரித்தவர் படைகொள் வெண்மழுவாளர் பராத்துறை அடைய நின்றடிகளே. படைகொள் வெண்மழுவாளர் பராய்த்துறை அடைய நின்ற அடிகளே. திருச்சிற்றம்பலம். விடையும் ஏறுவர் என்று அறத்தின் அடையாளமாக வெண்பொடி பூசி இந்த உலகின் நிலையாமையை குறிக்கிற அந்த பாடல். வாழ்க. தருக்கின் மிக்க தசக்கிரீவன். சொக்கமாலம்மா. 8வது பாட்டு. தருக்கின் மிக்க தசக்கிரீவன் தனை நெருக்கினார் விரல் ஒன்றினால் அறுக்கனார் அவர் போலும் பராய்த்துறை அறுக்கன் தன்னை அடிகளே. பருக்கனார் அவர் போலும் பராய்த்துறை
அருக்கன் தன்னை அடிகளே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. தருக்கு மிக்க தசக்கிரீவனாகிய 10 தலை ராவணனை தன்னுடைய விரலினால் ஊன்றி அவன் செருக்கு அடித்த சொல்கிற பாடல். வாழ்க நாற்ற மரமலரோடு. 9வது பாட்டு. வாங்க ராஜா ஐயா வாங்க. இருக்காங்களா ராஜாயா? இருக்காங்க ஐயா. வாங்க ராஜா ஐயா. கேக்குது வாங்க. கேக்குது சார். நாற்ற மாமலரோனோடு மாலுமாய் தோற்றமும் அறியாதவர் பாற்றினார் வினையான பராய்த்துறை ஆற்றல் மிக்க அடிகளே. பாற்றினார் வினையான பராய்த்துறை ஆற்றல் மிக்க அடிகளே. பராய்த்துறை பெருமான் ஆற்றல் மிக்க அடிகளாக திகழ்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க 10வது பாட்டு. திரியிலி சில தேர் அமராதரங்கள் உரு இலா உரை கொள்ளோளும் பருவில் அருகில் எய்து பாராத்துறை பரவினான் தன்னை வாழ்த்துமே மறுவினார் தன்னை வாழ்த்துமே. பராய்த்துறை மறுவாண்டு பராய்த்துறை தலத்திலே அவன் எழுந்தொழிருக்கான் சொல்கிற பாடல். வாழ்க. கடைசி பாட்டு செல்வம் மல்கிய. வாங்க போரூர் செண்பகொல்லிமா. செல்வம் மல்கிய செல்வர் பராய்த்துறை செல்வர் மேல் சிதையாதன செல்வன் ஞான சம்பந்தன செந்தமிழ் செல்வமாம் இவை செப்பவே. செல்வன் ஞான சம்பந்தன செந்தமிழ் செல்வமாம் இவை செப்பவே. நன்றி ஐயா. செல்வம் என்பது உலகியல் பொருள் என்று சொல்வார்கள். ஆனால் செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வம் என்று பெருமானுடைய திருவடியை செல்வமாக சொல்லலாம். இங்கே ஞான சம்பந்த பெருமான் செந்தமிழ் செல்வம் என்று தமிழை கூட நமக்கு செல்வமாக தருகிறார். அதனாலே செல்வம் மல்கிய செல்வர் பராய்த்துறை செல்வர் மேல் சிதையாதன செல்வன் ஞான சம்பந்தன செந்தமிழ் செல்வமா இவை செப்பவே. தமிழையே செல்வமாக கொண்டு பெருமானை ஓதினார். பெருமானுடைய அருள் நம்மை தேடி வரும் என்ற வகையிலே அமைந்த திருக்கடைக்கா. வாழ்க வாழ்க. இதோட நிறுத்திக்கலையா? அடுத்து யாழ்மொழி கொஞ்சம் நீளமான பதிகம். அதனால யாழ்மொழி பதிகத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். இன்னைக்கு இதோட மிக்க மகிழ்ச்சி ஐயா. நன்றி. சிவாய நம்ம முதல் திருமுறை திருச்சிற்றம்பலம். அந்த 7 பண்ணையும் முடிச்சிட்டோம். நாளைக்கு கடைசி அவள யாழ்மொழி பதிகம் நாளைக்கு. நன்றிங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. முதல் திருமுறை. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு 12 திருமுறை பாராயணம் திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே எம்பெருமான் திருவருள் கருணையினாலே முதல் திருமுறை திருஞான சம்பந்தர் இயற்றிய முதல் திருமுறை நாம் பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருப்பவர் சிவத்திரு சிவனகம் மரலர் செய்யா அவர்கள். நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நாம் இப்பொழுது பொன்னூசல். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. பொன்னூசல். வணக்கம். வணக்கம். பொன்னூசல் பாடுறீங்களாமா? சக்கியமா சக்கியமா பொன்னூசல் பாடுவாங்களா? வணக்கம் சொன்னாங்களா? அவங்களுக்கு தெரியாதுங்கய்யா. சித்ராமா பாட சொல்லுங்க. சித்ராமா வாங்க. திருச்சிற்றம்பலம். கோல வரை கூடுமி வந்து குவலயத்து சால அமுதுண்டு தாழ்கடலின் மீதெழுந்து ஞாலம் மிக பரிமேல் கொண்டு நம்மை ஆண்டான் சீலம் திகழும் திரு உத்தர கோசமங்கை மாலுக்கு அரியானை வாயார நாம் பாடி பூலித்து அகம் குழைந்து பொன்னூசல் ஆடாமோ பூலித்து அகம் குழைந்து பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசல் ஆடாமோ
பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசல் ஆடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பொன்னூசல் என்பது நம்முடைய இந்த மேகரா குறிஞ்சிக்கு இணையான பாடல் என்று சொல்லுவார்கள். அவன் பாலுக்கு அறியானை வாயார நாம் பாடி என்று எனது என்ற செருக்கின் அந்த அடையாளமாக திகழ்ந்த அந்த எனது என்ற செருக்கை ஒழித்து பெருமானை வாயார பாடினார். அவன் நம்மை தேடி வந்து நமக்கு அருள் செய்வான். அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திப்போம். வாழ்க வாழ்க. நன்றிம்மா, மிக்க மகிழ்ச்சி. அம்மா வந்தவாசி செண்பகல்யம்மா வந்து வாழ்த்து சொல்லுங்க 2 பேரும். ஐயா ஐயா அவர் வெளியில போயிட்டாருங்க ஐயா, வாக்கிங் போயிட்டாருங்க ஐயா. நீங்க சொல்லுங்கம்மா, அவர் சார்பில் நீங்க சொல்லுங்க. நாளைக்கு சொல்றேங்க ஐயா. ராணி அம்மாவே சொல்றேன். 2 பேரும் வந்து வாழ்த்துட்டங்க ஐயா நம்மள. 2 பேரும் வாழ்த்துனதே நமக்கு நல்லது. வாழ்க வாழ்க. மாதாரோட மைந்தர் வாழ்க. சரி, அவங்களே ராணி அம்மான்னு சொல்லிட்டாங்க. எங்க இருக்காங்களான்னு தெரியலையே. ராணி அம்மா. ராணி. திருச்சிற்றம்பலம். கேக்குது ஐயா? கேக்குதுயா, சொல்லுங்க. கேக்குது சாமி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலை, கண்ணில் நல்லது அகுதுரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே, ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெட்பை, ஊருசை தனிவேல் வாழ்க புக்குடம் வாழ்க செவ்வே, ஏரிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம். வராது பெய்க பலமலம் சுரக்க மன்னன், கோல்முறை அரசு செய்ய குறைவில்லா உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமும் வெள்ளி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்க உலகமெல்லாம். வாழ்க வாழ்க. இருவர் குரல் வரணும்னு சொன்னாங்க, அதுக்காக தான் உங்களை பாட சொன்னாங்க. வாழ்க வாழ்க. சிவாய். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசுந்துருகி, இல்லா பிழையும் நினையா பிழையும் நினைந்தேட்டை, சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொருட்தருவாய் கட்சிய கம்பனே, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவிலாவி நிர்மல வேணியன், அழகில் ஜோதியின் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவார், வாழ்க அந்தனர் வானவராயினும் வீழ்க தன்பொழி வேந்தன் குந்த, ஆழ்க தீயெல்லாம் மரணாமே சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே. நன்றி நன்றி நன்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:45 பெரிய புராணம் தொடர் கலந்துரையாடல் நிகழ்ச்சி சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சிவபெருமானருள் பரிபூர்ணமாக அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி.